Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல் ஃபிஃப்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு 4 செட்டு கொடுத்துருக்காங்க. 4 செட்டு கொடுத்துட்டு ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதா சால்வ் பண்ணுவோம். இங்கே ரெண்டுமே ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சினா என்ன வரும், ஏன்ற செட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. 1, 2, 3 இன்டர்செக்ஷன் ஆஃப் சின்ற செட் என்னது 3, 4. இப்போ இது ரெண்டில் இன்டர்செக்ஷனாக என்னது காமன் எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் இன்டர்செக்ஷன், பொதுவான உறுப்பு. அப்போ என்னென்னா பொதுவாக இருக்குது, 3ன்றது காமனாக இருக்குது. அப்போ இதுதான் இன்டர்செக்ஷன். அப்போ இந்த செட்டில் என்ன வந்துடும், 3 வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி ஈக்குவல் டு பின்ற செட் என்னது 2, 3, 5 இன்டர்செக்ஷன் ஆஃப் டின்ற செட் என்னது 1, 3, 5. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும், பிக்கும் சிக்கும் டிக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணிங்கன்னா 3 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. அப்போ வந்து 3, 5ங்கிறது தான் இந்த பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி அப்படின்றது. இப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம் 3, 5. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி ஃபைன் பண்ணணும் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி என்னன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி என்னன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 3, 5. அப்போ அதை எழுதிக்கோங்க 3, 5. அப்போ ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் 3, 3, 5 கிராஸ் பண்ணால் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 3, 3, 5. இது வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணலாம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏன்ற செட் என்னது 1, 2, 3 கிராஸ் பின்ற செட் என்னது 2, 3, 5. அப்போ இதை கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 1, 2, 1, 3, 1, 5. அடுத்து 2ன்ற எலமெண்ட் எடுத்து பேர் பண்ணால் 2, 2, 3, 2, 5. லாஸ்ட்டாக 3 எடுத்துக்கிட்டோம்னா 3, 2, 3, 3, 5ன்னு கிடச்சிரும் நம்மளுக்கு. இப்போ இது வந்து எதோட வேல்யூ, ஏ கிராஸ் பியோட வேல்யூ. அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும், சி கிராஸ் டியா. அப்போ சி கிராஸ் டி ஈக்குவல் டு இங்கே சின்ற செட் என்னது 3, 4 கிராஸ் டின்ற செட் என்னது 1, 3, 5. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும் 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட்டு 4 எடுத்தோம்னா 4, 1, 4, 3, 4, 5. இப்போ இது எதோட வேல்யூ, சி கிராஸ் டியோட வேல்யூ. இப்போ ஃபைனலாக ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் டி. அப்போ இன்டர்செக்ஷன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 2 செட்டில் இந்த ஏ கிராஸ் பிலையும் சி கிராஸ் டிலையும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 1, 2, 1, 3, 1, 5 இது எதுவுமே இந்த சி கிராஸ் டியில் இருக்காது. எது காமனாக இருக்குன்னா 3 கிராஸ் 3 இங்கே இருக்குது, 3, 3, 3, 5 இந்த 2 விஷயம் மட்டும்தான் 2 செட்டுக்கு காமன் எலமெண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும் 3, 3, 3, 5 அப்படின்னு கிடச்சிரும். இது வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரம் 1 and 2லேருந்து ஃப்ரம் 1 and 2லேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் டி
equal to A cross B intersection of C cross D is true அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இங்கேயும் 3,3 தான் கிடச்சிருக்கு, இங்கேயும் நம்மளுக்கு 3,3 3,5 தான் கிடச்சிருக்கு. ரெண்டும் சேம் எலமெண்ட்ஸ் 3,3 3,5ங்கிறது. அதனால் நம்ம என்ன சொல்லிட்டோம், அவங்க ட்ரூவான்னு செக் பண்ண சொல்லிட்டாங்க. எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடலாம். தேங்க்யூ.